ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் எபிசோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு பதிவை வந்து இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ஐம் நாட் அ டாக்டர். என்னோடய ப்ரொஃபஷன் வேறு. இருந்தாலுமே டாக்டர் தான் டாக்டரை பற்றி பேசணும் அப்படின்றது கிடையாது இல்லையா? ஸோ இப்போது சமீப காலமாக நடந்த இன்சிடெண்ட், கொல்கட்டாவில் நடந்த இன்சிடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இது ஒரு பதிவாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களுக்கும் இது ஒரு பதிவாக இருக்கலாம். ஏன்னா டாக்டர்ஸ் மட்டும்தான் ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஆஸ் அ யூடியூபர் நான் என்னோடய ஒர்க் இப்போ என்ன அப்படின்னாக்கா, நான் குக்கிங்கை மட்டும் போட்டுட்ருக்கேன். பட் என்ன உலகத்தில் நடக்குதோ அதையும் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது என்னோடய கடமையாக இருக்குது. நான் ஏன் அப்படின்னா ஈவன் ஐ எம் ஆல்சோ அ விமன் இல்லையா? ஸோ ஐ எம் மதர் ஆஃப் 2 அண்ட் எனக்கும் சில கடமைகள் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு இதை கேள்விப்படுறப்ப. நாட் ஓன்லி திஸ், அதாவது இது வந்து டெல்லியில் நடந்தது, மும்பையில் நடந்தது, நெக்ஸ்ட்டு கொல்கட்டா. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஊரில் நடக்குது, நம்ம தெருவில் நடக்குது, நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விழிப்புணர்வை எடுத்துக்கணும். நம்ம இதை 4 பேருக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பார்த்தோன்னா கண்டினியூஸாக ஒரு 36 ஹார்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு டாக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்களுக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. ஆனால் இந்த தப்பு பண்ண அந்த போலீஸ் இல்லை, அந்த போலீஸ் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மீட்டிங் அதெல்லாம் வந்து ட்ரைனிங் எல்லாம் முடித்து ஒரு 2 டேஸ் பேக் தான் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மென் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீஸ் அ போலீஸ் வாலண்டியர் அந்த கேம்பஸ்குள்ளே, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock மார்னிங் தான் தெரிய வருது இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு 2 o'clock வேலை பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பின்னாடி, ஸோ அதாவது இன்சைட் த கேம்பஸ்க்குள்ளேயே, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி அந்த வந்து பார்த்திங்கன்னா 2 போலீஸ் இந்த மாதிரி குடிச்சிருந்துருக்காங்க. சரியா? ஸோ குடிச்சிட்டு லைக் ஒரு 3 o'clock மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செமினார் ஹாலில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த டாக்டர் வந்து போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஏன்னா கண்டினியூஸாக 36 ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஷீ நீட் அ ரெஸ்ட் இல்லையா? ஸோ நம்மளால் வந்து ஒரு 9 ஹார்ஸ் ஒர்க் பண்ணாலே வி நீட் டு டேக் ரெஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப கண்டினியூஸ் 36 ஹார்ஸ்ன்றப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இடம் இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து செமினார் ஹாலுக்கு போகிறாங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில் இந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock மேலே ஹி ட்ரங்க் அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா தான் நமக்கு வந்து வி கெட் டு நோ ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன், ஹீ இஸ் த விக்டிம் அந்த மாதிரி. அண்ட் இப்போது இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் வந்து தெரியுது அப்படின்னாக்கா, டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு கோரிக்கை இட்டிருக்காங்க. தட் இஸ் சென்ட்ரல் ஹெல்த் கேர் ப்ரொடெக்ஷனில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா டாக்டர்ஸ்ன்றவங்க என்னன்னாக்கா லைக் இட்ஸ் ஈக்குவல் டு காட் அந்த மாதிரி தான். ஏன்னா கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணுறவன் வந்து நம்மளை க்ரியேட் பண்ணிட்டான். அதுலேருந்து வந்து இந்த டாக்டர்ஸ்ன்றவங்க நைட்டும் பகலுமா நல்லா படித்து நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நைட்டும் பகலுமா ஒர்க் பண்ணுறாங்க. தே டோன்ட் ஹாவ் தட் 9 to 5 ஜாப் இல்லையா? ஸோ நமக்குன்னு ஒரு 9 to 5 ஜாப் இருக்குன்னா அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ எவ்ரி டைம் எந்த டைமும் அவங்க அவைலபிளாக இருக்கணுன்ற மாதிரி தான் டாக்டர்ஸ்ன்றவங்களோட ஜாப். ஸோ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்றப்ப ஸோ ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இதெல்லாம் நம்ம கேட்குறப்பவும் அண்ட் இந்த மாதிரி நியூஸை வந்து கேள்விப்படுறப்பவும். ஸோ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ், அது வந்து ஹெல்த் கேரில் ஒர்க்கர்ஸ் யாராக இருக்கட்டும், அது ஒரு நர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு அங்கேயே அந்த இதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கட்டும், வாட் எவர் மெடிக்கலில் இருக்கிறவங்க, ஸோ யாராக இருக்கட்டும் சரி, எங்களுக்கு ஒரு அக்காமடேஷன் வேணும் அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும் இல்லையா?
ஏன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் இருக்கட்டும் சரி, இல்லை நர்ஸாக இருக்கட்டும் சரி, பேஷண்ட்டோட ரொம்பவே க்ளோஸாக வந்து இருக்கிறது டாக்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறதுலேருந்து, அவங்க உறவினர்கள் கிட்ட சொல்கிறதுலேருந்து எல்லாமே அந்த டாக்டர்ஸோட வேலை தான் இல்லையா? ஸோ அப்போ அந்த டாக்டர்ஸோட கேள்விலாம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு போலீஸ் அங்கே வந்து ஒரு வாலண்டியர் போலீஸாக இருக்கிற அவருக்கு அகாமடேஷன் இருக்குது, அவருக்கு தனியாக அங்கே ரூம் இருக்குது. ஆனால் 24/7 ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டருக்கு அங்கே அகாமடேஷன் இல்லாதனால அவங்க ஒரு செமினார் ஹாலில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ இதுலேருந்து என்னன்னாக்கா, எங்களுக்கு எங்கே செக்யூரிட்டி இருக்குது, எங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து இப்போ எப்பயுமே நமக்கு ஒர்க் பண்ணணுன்றது கிடையாது இல்லையா? ஸோ அவங்களுக்கும் ஒரு செக்யூரிட்டி வேணும், அவங்களுக்குன்னு ஒரு எல்லாமே வேணும். ஸோ ஒரு அக்காமடேஷன், பேசிக்கான ஒரு அக்காமடேஷன் கூட அவங்களுக்கு இல்லைன்றப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இது டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து நம்மளோட இந்தியாவாக இருக்கட்டும் சரி, அதர் கண்ட்ரீஸ்லேயும் இருக்கட்டும். ஆனால் அதிகமாக நம்ம இந்தியாவில் தான் நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஒரு மினிட் அண்ட் ஒரு நிமிஷமும் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ்க்கு, நாட் ஒன்லி விமென்க, கிட்ஸ், ஒரு குழந்தைய கூட வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா woman is raped every 15 minutes and a girl child is killed every 3 minutes. The bride is burned every hour. So women are still denied basic rights and freedom. சத்தியமாக சொல்கிறேன், இப்போ எனக்கு ரைஸ் ஆகுது ஒரு கொஷின், கேர்ளுக்கு வந்து ரியலி ஃப்ரீடம் இருக்கா இந்தியாவில் அப்படின்ற பார்த்தனா இட்ஸ் அ பிக் கொஷின் மார்க். சும்மா ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறது, இல்லை நம்மளோட வேலையை நம்ம பார்க்க வைக்கிறது, அண்டு கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, இது மட்டும்தான் கேர்ள்ஸோட ஃப்ரீடம்னா நோ. என்றைக்கு ஒரு கேர்ள் வந்து ரோட்டில் தனியாக போகிறா, நைட்டு கூட தனியாக போகலாம், பகலில் தனியாக போகலாம், யாருமே இல்லாத ரோட்டில் ஒரு சேஃப்டி இருக்குது அப்படின்னா உண்மையிலே அன்றைக்கி தான் நமக்கு வந்து பெண்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்ரி இயர் வந்து August 15 இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். பிரிட்டிஷ்ங்க கிட்டேருந்து மட்டும் நம்ம தப்பிக்கிறது இண்டிபெண்டன்ஸ் கிடையாதுங்க. ஒரு கேவலமான ஒரு மென், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே. ஸோ நாட் ஆல் மென்ஸ் ஆர் பேட் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி இருக்கிற மென்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க கிட்டேருந்து நமக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும். இதுக்கு என்ன ஆக்ட் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் இந்த விஷயங்கள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக ஸ்டாப் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா நத்திங், ஒன்றுமே இல்லை. எகெயின் அண்ட் எகெயின் ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஆர் எவ்ரி 6 months ஒன்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் அ மந்த் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு விமோச்சனமே இல்லாத மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அவேர்னஸை. ஸோ இன்னையோட vlog அவ்வளோதான்.